மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு. வணக்கம், நான் என்னோட நேம் வந்து லோக விஸ்வநாதன். நான் இது வரைக்கும் வீடியோ எதுவும் போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். என்னென்னா, மார்க்கண்டேயன் சார் வந்து மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காரு. நம்மலாம் கேட்குறோம். நான் வந்து விஜய் சார் கட்சியும் கிடையாது, நான் எந்த கட்சியுமே கிடையாது, டிஎம்கே கட்சியும் கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது நாட்டை மாற்ற மாட்டாங்களான்றதுனால தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் இவர் வந்து மானங்கெட்ட தமிழ்நாடுன்னா, அப்போ இங்கே இருக்கிற 9 கோடி பேரையுமே வந்து மானங்கெட்டவங்கன்னு சொல்கிறாரா? சார், மார்க்கண்டேயன் சார், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் எப்படி மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்வீங்க? எங்களுக்கு மானம் இருக்குது சார். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு போயிடுங்க. ஏன்னா இது மானம் இருக்கிற தமிழ்நாடு, மானம் கெட்ட தமிழ்நாடு கிடையாது. அதே மாதிரி எங்கள் எல்லாருக்குமே மானம் இருக்குது. நீங்கள் எந்த தைரியத்தில் தமிழ்நாட்டை இழுத்து பேசுகிறீங்க? உங்களுக்கு மானம் இல்லையா? அப்போது அதே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தானே வந்து ஓட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் எப்படி சார் மானம் கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்வீங்க? சார், உங்களுக்கும் விஜய் சாருக்கும் பிரச்சனைனா அது உங்களோட பிரச்சனை, அது உங்கள் அரசியல் பிரச்சனை. அதுக்கே சார் தமிழ்நாட்டை இழுக்கிறீங்க? எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை அது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது சார். மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது என்னென்னா, என் வீட்டு லேடிஸுமே சொல்கிறீங்க, எங்களையுமே சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தரையுமே சொல்கிறீங்க. ஜட்ஜி சார், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு அவர் வந்து மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை. அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களையும் அவர் மானங்கெட்டவங்க தான் சொல்கிறாரு. மொத்தமாக அவர் மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு மொத்தமாக சொல்கிறாரு. எப்படி நீங்கள் மானங்கெட்ட தமிழ்நாடுன்னு சொல்வீங்க? நீங்கள் சிஎம் சாரை திட்டுறதா இருந்தால் நீங்கள் திட்டிக்குங்க, இல்லை நீங்கள் எதாவது பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுவே தப்பு தான். ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு, அதுவும் கரண்ட்டில் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு நீங்கள் சிஎம் சாரை திட்டக்கூடாது. எல்லாரையுமே மரியாதையாக தான் பேசணும். நீங்கள் மானங்கெட்ட தமிழ்நாடு சொன்னதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா உங்களோட பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யுங்க. அப்படி நீங்கள் ஒன்றும் மானங்கெட்ட தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து ஓட்டு போட்டு நீங்கள் என்னத்துக்கு எம்எல்ஏவாக இருக்கிறீங்க? மானங்கெட்ட தமிழ்நாடு தானே. அதுக்கப்புறம் ஏன் சார் வந்து ஓட்டு கேட்குறீங்க? ஏன் வந்து ஓட்டு கேட்குறீங்க? மானங்கெட்ட தமிழ்நாடு, ஏன் அதுக்கப்புறம் ஓட்டு கேட்குறீங்க? அந்த மானங்கெட்ட தமிழ்நாட்டில் ஏன் அந்த தமிழ்நாட்டில் வந்து மானங்கெட்ட தமிழ்நாட்டில் என்னத்துக்கு